ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசாமலே அவன் வீக்கான மென்னா இல்லை ஒரு மேஸ்குலின் மென்னா அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க பேஸ்ட் ஆன் அவனுடைய பிஹேவியர்ஸ். ஸோ அப்படி என்ன பிஹேவியர்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வீக்கான மென்னா ஒரு பொண்ணு கண்ணுக்கு தெரிவிங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, சீக்கிங் கான்ஸ்டன்ட் வேலிடேஷன். ஒரு சில பசங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்கும். அவன் ஒரு ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா கரெக்டாக தான் பண்ணுவான், இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து நீ பண்ணுறது சூப்பராக பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். அதாவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு ஒவ்வொரு டைமும் எனக்காக நீ சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணுற அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இது வந்து பசங்களுக்கு இருக்கிற ஒரு காமனான பிஹேவியர். பட் இந்த மாதிரியான பிஹேவியர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் வீக்கான மென்னா தான் தெரிவிங்க. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டேவும் அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு ஹை வேல்யூவாக தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்றைக்கேவும் கண்டினியூஸாக அந்த பொண்ணு என்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ராக்டிவாகவும் ஒரு இம்ப்ரெசிவாகவும் தெரிய ஆரம்பிப்பீங்க. நம்பர் 2, ஸ்ட்ராங் எமோஷனல் கண்ட்ரோல். இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு, கோவப்படணும்னு தோணுச்சு அப்படின்னா கோவப்பட்டுரு அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு நல்ல பிஹேவியராக அப்படின்னா அப்சல்யூட்டிவாக இது வந்து ஒரு நெகட்டிவான பேடான பிஹேவியர் பார் மென். ஒரு பையனாக இருக்க அப்படின்னா உன்னோட லைஃப்பில் நீ டெய்லி வந்து நிறைய டாஸ்க்கை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய துரோகங்கள் இருக்கும், நிறைய ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கும், குடும்பத்தில் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். இந்த இடத்துல போய்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் நீ எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாது இந்த சொசைட்டிக்கே நீ வீக்காக தான் தெரியுவேன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கோ, அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பிஹேவியர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எந்த ஒரு பொண்ணையும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். முக்கியமாக உங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். நம்பர் 3, நீங்கள் செய்கிறத விட அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த சொசைட்டிக்கே நீங்கள் வீக்காக தான் தெரியுவீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே சும்மா வார்த்தையில் மட்டும்தான் பேசுகிறாங்க, ரிசல்ட்டில் வந்து காட்டவே மாட்டுறாங்க, அவங்களால எடுத்துகிட்டு வர முடியலை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ரிசல்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை காட்டிட்டு கம்மியாக பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் அதை தாண்டி ஸோ மச் அட்ராக்டிவாகவும் அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாது எல்லா பொண்ணுங்களுக்குமேவும் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேனாக தான் தெரிவிங்க. ஸோ பேச்சை இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆக்ஷனை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இல்லை என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ரிசல்ட்டாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். சேம் டைம்ஸ் நிறைய பொண்ணுங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நம்பர் 4, நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு பையன் பயப்படுறானோ அவன் பொண்ணுங்களுக்கு அட்ராக்டிவாகவே தெரிய மாட்டான். அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு பிடிக்கல இல்லை உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நோ சொல்லலாம். நோ சொல்லும் பொழுதே கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெச்சூரான மென்னாக மாற முடியும். அதை விட்டுட்டு எது சொன்னாலும் நான் சொம்பு தாயலி மாதிரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய லைஃப்பை நீயே டெஸ்ட்ராய் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்க உங்களை தேடி வர மாட்டாங்க. நீங்கள் அட்ராக்டிவாகவும் தெரிய மாட்டீங்க, லோ வேல்யூவாக தெரிவிங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறதையும் ஓகேன்னு கேட்டுட்டு நீ நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிப்ப. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ அதனாலேயே நோ சொல்கிற ஆண்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். முக்கியமாக இந்த ப்ளே பாய் பசங்க பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பிடிச்சாதான் அந்த விஷயத்த பண்ணுவான். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணே சொன்னாலும் நோ சொல்லிட்டு மயிரே போச்சுன்னு போய்கிட்டே இருப்பான். ஸோ ஒரு விஷயம் உன்னால் பண்ண முடியல அப்படின்னா நோ சொல்லிடுங்க. சம்டைம்ஸ் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களாலேயும் ஹாப்பியாக இருக்க முடியும். முக்கியமாக உன்னுடைய ப்ரிசியஸான அந்த டைமை போய் யாரோ ஒருத்தருக்காக செலவு பண்ணிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 6, கம்ப்ளைனிங். எந்த ஒரு பையன் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானோ அவனை பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் லோ வேல்யூவாக தான் பொண்ணுங்களுக்கு தெரியுவான். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இல்லை ப்ளேம் பண்ணுறான் அப்படின்னா அந்த இடத்துல அவனுடைய இன்னபிலிட்டியை தான் காட்டுமே தவிர அவன் வந்து ஒரு நல்ல மேஸ்குலினான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் பொண்ணுங்களுக்கு தெரியவே தெரியாது. உன்னால் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியும். எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா ப்ளேம் பண்ணுவேன், அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ
முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாத ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நிறைய ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டான். அவனால் முடியாது இப்போ சொல்லுவான். 2வது அவனால் முடியுதா இல்லையா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவான். சில சமயங்களில் மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மிஸ்டேக்குக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அக்கௌண்டபிள் எடுக்கிற ஆண்களை ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவன் அவனுடைய சொந்த ஃபுட் பிரிண்ட்டில் நிற்கிறான், அவனோட சொந்த காலில் நிற்கிறான். ஆமாம் இது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுற தெரிகிற இல்லை லீட் பண்ண தெரிகிற ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப அட்ராக்டிவாகவும் அந்த பொண்ணுக்கு தெரியுவான். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுற பிஹேவியரை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்பர் 7 ப்ராப்பரான பாடி ஷேப். இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்த உடனே அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரில் தான் அட்ராக்ட் ஆவாங்க. இவன் ஒரு மேஸ்குலின் மேன் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். ஆனால் நீ தொப்பியும் தொந்தையுமா சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக உன்னை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு உன் மேலே அட்ராக்ஷன் வராது, பேசணும்னு தோணாது. இந்த டைமில் ஒரு மேஸ்குலின் மேனாக இருப்பான், அவனுடைய பிஹேவியரில் லேக் இருக்கும். அது இந்த இடத்துல செகண்டரி. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கூட பேசுகிறதுக்காகவது அந்த பொண்ணுக்கு அட்ராக்ஷன் இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவானுங்க, இருக்கிறதே ஒரே ஒரு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பிகேஜில் வேணால் உன்னால் இந்த ஒரு பழமொழியை வச்சுட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஒரு மென் எப்போ அதிகமாக ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னா above 30 தான் ஹாப்பியாக இருக்கான். அந்த டைமில் தான் அவன் மெச்சூராகவும் இருப்பான். அந்த டைமில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீ அந்த ஒரு பிலோ 30க்கு முன்னாடி உன்னை நீ கரெக்டாக க்ரூம் பண்ணணும். அதாவது உன்னோட பாடியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். உன்னோட பிஹேவியரில் ப்ராப்பரான ஒரு மெச்சூரிட்டி எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணாமல் குழந்தைத்தனமாக இல்லை சொம்படிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் பொண்டாட்டியோட காலக்கழுவி தான் நீ குடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு மென்னாக முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டியில் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தா அப்படின்னா நீ ஒரு சம்பாதிக்கிற பொசிஷனில் இல்லை ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கணும். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த பொண்ணு ஈஸியாக உன்னை சீட் பண்ணிடுவா. 2வது உன்னை தேடி வரவே மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லலாம் பொண்ணுங்களை பணத்துக்காக வராங்க அப்படின்னா அப்படி ஒரு பொண்ணு தேவையில்லை அப்படின்னு. அப்படி நீ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னா கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு ஒன்று நீயே ஏமாற்றிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டியில் சில விஷயங்கள் சில மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ கரெக்டாக வேலைக்கு போகணும், உனக்கு பணம் சம்பாதிக்கிற அந்த எபிலிட்டி இருக்கணும், இல்லை ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் போய் உட்கார்றதுக்கான அந்த எபிலிட்டி இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டி ஒரு மென்னை எந்த அளவுக்கு வீக்காக மாற்ற முடியுமோ அதற்கான எல்லா ப்ராசஸுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதே உனக்கு மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்கும் பொழுது சும்மா பொதுவாக இந்த சீப்பான ரீல்ஸ் வரும் தெரியுமா, அதை நீ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அதில் சொல்கிற சில மோட்டிவேஷன்ஸ், அதுவும் ஒரு நல்ல மோட்டிவேஷனை கேட்கறது கிடையாது, ஒரு சீப்பான மோட்டிவேஷன், உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு தீனி போகிற மாதிரியான சில மோட்டிவேஷன்ஸை நீ கேட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு லைஃப் பார்த்த அப்படின்னா கேவலமாக ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே உனக்கு வெறுப்பு வந்துடும். ஒழுங்காக நம்ம அந்த டைமில் அதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா நீ வாழ்கிறதுக்கான ஒரு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான ஏஜில் கரெக்டான விஷயத்தை பண்ணுங்கள். இப்பயும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஏஜை தாண்டி நீ வந்துட்ட அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுனா உன்னால் உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண முடியுமோ அதற்கான ப்ராசஸை பண்ணு. தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு சீப்பான விஷயத்தை பண்ணிக்கிட்டு உனக்கு நீயே ஏமாற்றிக்கிட்டு இருக்காத. அடுத்து உனக்கு நிறைய விஷயம் சொல்லுவான், சொல்லிவிட்டு அவனுடைய லைஃப்பை ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பான். நீ அவனை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா நீ தான் மாட்டிக்கிறவ. ஸோ ஒரு நல்ல மோட்டிவேஷன் வீடியோஸை பாருங்கள், ஒரு சில வீடியோஸை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் அதை உன்னுடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி உன்னுடைய லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ அவ்வளோதான். என்னோடய வீடியோவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக பாருங்கள், தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு ப்ராக்டிக்கலாக உன்னோட லைஃப்க்கு என்ன தேவையோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் அது பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு உன்னுடைய லைஃப் அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, தேவையான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.